Hi friends, இன்னைக்கு ஒன் பீஸில் இருக்கக்கூடிய டெவில் ஃப்ரூட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெவில் ஃப்ரூட்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ இப்போவுமே இருக்குது. பட் இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுவேன். இந்த வீடியோவில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்க போகுது. அந்த வீடியோவில் சொல்லாத ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. லைக் டெவில் ஃப்ரூட்ஸை பற்றி மொத்தம் எத்தனை டெவில் ஃப்ரூட்ஸ் இருக்குது, எத்தனை டைப் இருக்குது, அந்த டைப்புக்குள்ளே என்னென்ன கேட்டகரி இருக்குது, ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது, அப்புறம் டெவில் ஃப்ரூட்ஸோட வில்லை பற்றி, அவேக்கனிங்கை பற்றி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்க போகுது. ஒன் பீஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய மர்மமான மேஜிக்கல் ஃப்ரூட் தான் இந்த டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்றது மூலமாக ஒருத்தருக்கு யூனிக்கான சூப்பர் நேச்சுரல்ஸ் பவர் கிடைக்கும். லைக் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஸ் கிடைக்கும். ஒரு டெவில் ஃப்ரூட்டை ஒருத்தர் சாப்பிட்றது மூலமாக எந்த அளவுக்கு அல்டிமேட்டான பவர்ஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு அந்த யூஸருக்கு அல்டிமேட்டான வீக்னஸ்மே கிடைக்கும். ஒன் பீஸ் உலகத்தில் இந்த டெவில் ஃப்ரூட்டுமே ரொம்பவே ரேர் தான். அதனால எல்லாருக்கிட்டையும் ஈஸியாலாம் இந்த டெவில் ஃப்ரூட் வந்து கிடைக்கவே செய்யாது. மொத்தமாகவே 200க்கு மேற்பட்ட டெவில் ஃப்ரூட் தான் இது வரைக்கும் நமக்கு காமிச்சிருக்காங்க. நான் சொல்கிறது கேனனையும் நான் கேனனையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சில ரேரான கேஸில் இந்த டெவில் ஃப்ரூட்டுமே அவேக்கனிங் ஸ்டேஜுக்குள்ளே போகும். அது அந்த யூஸருக்கு இன்னும் அதிகமான பவர்ஸை கொடுக்கும். இதை தாண்டி டெவில் ஃப்ரூட்ஸில் மொத்தம் 3 டைப் உண்டு. பேரமீசியா, ஜோயன், அப்புறம் லோஜியா. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்பவே ரேரு. அதனால ஒரு டெவில் ஃப்ரூட் கிடைக்கிறதே வந்து ரொம்பவே கஷ்டம் தான். அப்படி கிடைச்சாலுமே அது பேரமீசியா டைப்பா, ஜோயன் டைப்பா, லோஜியா டைப்பான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால டெவில் ஃப்ரூட்ஸை பற்றி நாலேஜ் இல்லாத ஒரு ஆளால் இதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே டெவில் ஃப்ரூட்ஸை பற்றி நாலேஜ் இருந்தாலுமே அவருக்கு ஒரு டெவில் ஃப்ரூட் கிடைக்கிறதே ரொம்பவே கஷ்டம் தான். அதனாலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக ஜீனியஸான ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டெவில் ஃப்ரூட்ஸை வந்து உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க, மேன்மேடாக உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த டெவில் ஃப்ரூட்டோட ஆரிஜினை இது வரைக்கும் ஓடா ஃபுல்லாகவே ரிவீல் பண்ணவே இல்லை. பட் இந்த ஒன் பீஸ் உலகத்தோட ஜீனியஸான டாக்டர் வேகாபங்கி டெவில் ஃப்ரூட்ஸை பற்றி என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, டெவில் ஃப்ரூட் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஹியூமனிட்டியோட ட்ரீம் அண்ட் டிசைரன்ட்டி. அதாவது ஒரு பீப்புளோட ட்ரீம் அண்ட் டிசைரன் தான் இப்படி உருவாகுதுன்ட்டு, இந்த மாதிரி ஃப்ரூட்டாக உருவாகுதுன்ட்டு. லைக் ஒரு பீப்புளோட ஆசை இருக்கும்ல, ஆசை இமேஜினேஷனும், அது வந்து ஒரு எவல்யூஷனுக்குள்ளே போயிட்டு ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகுது. அதுவும் நேச்சரை அப்போஸ் பண்ணி அன்நேச்சராக வந்து உருவாகுதுன்ட்டு, நேச்சருக்கு ஆப்போசிட்டாக உருவாகுதுன்ட்டு. லைக் நான் சிம்பிளாக சொல்கிறேனே, எனக்கு ஒரு ஆசை இருக்கும், எனக்கு வந்து பறக்கணும், ஒரு அனிமலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், ஃபயரை கண்ட்ரோல் பண்ணணும், வாட்டரை கண்ட்ரோல் பண்ணணும்ட்டு ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த ஆசை தான் எவல்யூஷனுக்குள்ளே போயிட்டு அன்நேச்சுரா, அதாவது நேச்சரை அப்போஸ் பண்ணி இப்படி ஒரு விஷயமா உருவாகுது, டெவில் ஃப்ரூட்டாக உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த டெவில் ஃப்ரூட்ஸை எல்லாருமே எப்படி சொல்கிறாங்கன்னா அன்நேச்சுரல்ன்ட்டு. அதனால தான் கடலுமே டெவில் ஃப்ரூட்ஸை ரிஜெக்ட் பண்ணுது. டெவில் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டா யாராவது கடலில் விழுந்தாங்கன்னா அவங்க எனர்ஜியுமே ட்ரெயின் ஆகுது. அண்ட் சேம் டைம் முழுகிறதுக்கான காரணமே இதுதான். ஏன்னா இது வந்து ஒரு அன்நேச்சுரலி, அதனால தான் கடலுமே இதை ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஹாக்கி இருக்குல்ல, ஹாக்கியை எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நேச்சர் எனர்ஜி ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் எவ்வளோ பெரிய டெவில் ஃப்ரூட்டாக இருந்தாலுமே ஹாக்கியால் ஓவர் பவர் பண்ண முடியுது. ஒருத்தனுக்கு ஹாக்கி மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவனால் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட்டாக இருந்தாலுமே அதை வந்து ஓவர் பவர் பண்ண முடியும். ஏன்னா ஹாக்கி வந்து நேச்சுரல் எனர்ஜி, நம்ம டெவில் ஃப்ரூட் வந்து அன்நேச்சுரலி. இந்த டெவில் ஃப்ரூட்ஸை சுற்றி ஏகப்பட்ட தியரி இருக்குது. அதில் ஒரு தியரி என்னன்னா, வாய்டு செஞ்சுரில் தான் இந்த டெவில் ஃப்ரூட்ஸ் உருவாயிருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஏன்னா அந்த டைமில் தான் ஏசியன் கிங்டம் உண்டு. அது சயின்ஸ்லையும் டெக்னாலஜிலையும் ரொம்பவே அட்வான்ஸாக இருந்துச்சு. அதனால் அந்த டைமில் அந்த கிங்டமில் வாழ்ந்த ஆட்கள் தான் இந்த டெவில் ஃப்ரூட்ஸை உருவாக்கி இருக்கணும்ட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு ரீசெண்டாக ஒரு முரல் கிடச்சிருக்கும். அந்த முரலில் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் டெவில் ஃப்ரூட்ஸ் இருந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் காமிச்சிருக்க மாட்டாங்க. 2வது வேர்ல்டில் தான் டெவில் ஃப்ரூட்ஸ் இருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2வது வேர்ல்டுமே வாய்டு செஞ்சில் தான் நடந்திருக்கும். அதனால தான் எல்லாருமே ஒரு தியரியை கிரியேட் பண்ணி இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்த தியரியை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த டைமிங்கை மென்ஷன் பண்ணி ப்ரோ எனக்கு தெரியணும், இந்த தியரியை பற்றி பேசுங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னோம்ல, டெவில் ஃப்ரூட்ஸோட நாலேஜ் இருக்கக்கூடிய ஆட்களால் ஓரளவுக்கு டெவில் ஃப்ரூட்ஸை பற்றி தெரிஞ்சிக்க முடியும்ட்டு. அது எப்படின்னா டெவில் ஃப்ரூட்ஸோட டிசைனை வச்சு தான். அந்த டிசைன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நார்மலான ஃப்ரூட்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாகவும் இருக்கும், கவர்ச்சியாகவும் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீடான கலரில் இருக்கும். இதை தாண்டி முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த டெவில் ஃப்ரூட்ஸோட சென்டரில் வந்து சுழல் மாதிரி பேட்டர்ன் இருக்கும். இதெல்லாம் வச்சு தான் அது வந்து நார்மல் ஃப்ரூட்டா டெவில் ஃப்ரூட்டான்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை பைட் பண்ணதுக்கப்புறம், ஒரு பைட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெவில் ஃப்ரூட்ஸோட பவர் வந்து உங்கள் உடம்புக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் எவ்வளோ தான் நீங்கள் பைட் பண்ணாலுமே அது வந்து ஜஸ்ட் எம்டி ஹஸ்காக தான் இருக்கும். எத்தனை பேர் அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டாலுமே ஃபஸ்ட்டு சாப்பிடக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் தான் அந்த பவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் அது எம்டி ஹஸ்க் தான், அது வேஸ்ட்டு தான்.
அண்ட் இந்த டெவில் ஃப்ரூட்டோட டேஸ்ட்டுமே ரொம்பவே கேவலமாக இருக்கும். இந்த டெவில் ஃப்ரூட்ஸோட வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீ வாட்டரு. கடலில் நீங்கள் விழுந்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரென்த் எல்லாமே மொத்தமாக இழந்து நீங்கள் அப்படியே முழுக ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் சீ ஸ்டோனால் உருவான எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ஒரு வீக்னஸாக இருக்கும். ஏன்னா அதுவுமே சீ எனர்ஜியை தான் எமிட் பண்ணும். அதனால் உங்களோட எபிலிட்டியை நலிஃபை பண்ணிடும். நலிஃபை பண்ணி உங்களை வீக் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் ஹாக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான பவர்னே சொல்லலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் அது வந்து நேச்சுரல் எனர்ஜி. அதனால் ஹாக்கியால் டெவில் ஃப்ரூட்ஸோட டிஃபென்ஸை பைபாஸ் பண்ணி அதை டிஃபீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டெவில் ஃப்ரூட்ஸோட ஒரு ரூல் இருக்குது. அது என்னன்னா ஒரு ஆள் வந்து ஒரு டெவில் ஃப்ரூட்டாக தான் சாப்பிடணும். 2 சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு எக்ஸ்ப்ளோட் ஆயிடுவீங்க, வெடிச்சிருவீங்க. பட் இந்த ரூலையும் ஒருத்தன் சல்லியாக நொறுக்கிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான். அது யாருன்னா பிளாக் பீடு, அதாவது டேவிட் டி டீச்சி. அவன் இது வரைக்கும் 2 டெவில் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கான். இப்போ ஒன் பீஸ் உலகத்தில் 200க்கு மேற்பட்ட டெவில் ஃப்ரூட் இருக்குது. பட் ஸ்டில் ஒரே பவரை கொண்ட 2 டெவில் ஃப்ரூட் இருக்காது. லைக் மெரமர நோமி இருக்கலாம், அதோட பவர் வந்து ஃபயரு. அதே பவரை கொண்ட 800 டெவில் ஃப்ரூட் இருக்காது, லைக் டூப்ளிகேட் மாதிரி. ஒன்ஸ் ஒரு யூசர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த யூசர் கன்சியூம் பண்ண டெவில் ஃப்ரூட்டுமே திரும்பி ஸ்பான் ஆகும். அது வரைக்கும் ஒரே பவர் கொண்ட 2 டெவில் ஃப்ரூட் இருக்காது. நம்ம ஏஸோட கண்டிஷன் எடுத்து பார்த்துக்கலாம். ஏசி இறந்ததுக்கு அப்புறம் அவனோட மெரமர நோமி வந்து திரும்பி ஸ்பான் ஆயிருக்கும். அதை நம்ம சாப்பிட்ருப்பான். அப்படி தான் இருக்கும் தவிர ஒரே பவரை கொண்ட 2 டெவில் ஃப்ரூட் இருக்காது. நான் சொல்றது நேச்சுரலி, ஏன்னா ஆர்டிஃபிஷியலி இதை பண்ணியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வேகாபங்கு. டாக்டர் வேகாபங்கு கைடோவோட ஃப்ரூட்டை வந்து கைடோவோட டிராகன் ஃப்ரூட்டை வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருப்பான். அந்த ஃப்ரூட்டை தான் மோமோனஸ்கியுமே சாப்பிட்ருப்பான். சாப்பிட்டு பிங்க் டிராகனாக மாறியிருப்பான். பட் வேகாபங்கை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயிலியர்னு சொல்லியிருப்பான். ஏன்னா கைடோவோட டிராகன் கலராக இருக்கட்டும், அதே மாதிரி மோமோனஸ்கியோட டிராகன் கலராக இருக்கட்டும், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அதனால அவன் ஃபெயிலியர்னு சொல்லியிருப்பான். ஏன்னா எக்ஸாக்டாக ரெப்ளிகேட் பண்ணியிருக்க முடிச்சிருக்காது. ஸோ பவர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலுமே கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாதிரி இருக்கும். அதுக்கே அவன் வந்து ஃபெயிலியர்னு சொல்லியிருப்பான். இப்போ ஒன் பீஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய கரண்ட் டெக்னாலஜியை வச்சு வேகாபங்கா இருக்கட்டும், சீசரா இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்தாலையுமே ஜோயன் டைப் டெவில் ஃப்ரூட்ஸை மட்டும் தான் ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சிருக்குது. மற்ற எந்த ஒரு டெவில் ஃப்ரூட்ஸையும் ரீக்ரியேட் பண்ண முடியல. பட் நம்ம வேகாபங்கு என்ன பண்ணியிருப்பான்னா கிரீன் பிளட் மூலமாக சில டெவில் ஃப்ரூட்ஸோட பவரை வந்து செராஃபின்ஸ் கிட்ட கொடுத்துருப்பான். அது என்னென்ன பவர்ஸ்னா நம்ம போவா ஹான்கோட பவர், அப்புறம் நம்ம சீனியர் பிங்கோட பவர், இந்த ரெண்டையுமே செராஃபின்ஸ் கிட்ட கொடுத்துருப்பான். இந்த டெவில் ஃப்ரூட்ஸை ஆர்டிஃபிஷியலாக ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வேகாபங்கோட சக்ஸஸ் ரேட் வந்து 10க்கு 8.5 இருந்துச்சுன்னா அவனோட அசிஸ்டண்டான நம்ம சீசருக்கு 10க்கு 1 தான் இருக்கும். ஏன்னா அவனுமே வந்து டெவில் ஃப்ரூட்ஸை உருவாக்கிட்டு இருக்கான். அது என்னன்னா ஸ்மைல் ஃப்ரூட்ஸு. நம்ம சீசர் உருவாக்குறாமல டெவில் ஃப்ரூட்டு, அது வேகாபங்கு உருவாக்கின மாதிரி கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது. லைக் நம்ம மோமோனஸ்கே பிங்க் டிராகனாக கம்ப்ளீட்டாக மாறி இருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் சீசரால் கொண்டு வர முடியல. சீசரோட டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்றது மூலமாக ஜஸ்ட் கை மாற வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா தலை மாற வாய்ப்பு இருக்குது, வயிறு மாற வாய்ப்பு இருக்குது, கால் மாற வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கம்ப்ளீட்டாலாம் மாற முடியாது. லைக் வந்து இது எல்லாமே ஜோயின் பவர்னால ஒருத்தனுக்கு வந்து எலிஃபெண்டோட தலை வரலாம், அப்படி இல்லைனா இன்னொருத்தனுக்கு வந்து ஜிராஃபியோட கால் வரலாம், இன்னொருத்தனுக்கு குதிரையோட உடம்பு வரலாம். இப்படி ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், மற்றபடி எதுவுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகாது. அண்ட் இதில் இன்னொரு வீக்னஸும் இருக்குது. டெவில் ஃப்ரூட்ஸ்னாலே ஒரு வீக்னஸ் உண்டு, அது பார்த்தீங்கன்னா கடலில் விழுந்தா அப்படியே முழுகிடுவாங்க. பட் சீசர் வந்து ஏகப்பட்ட டெவில் ஃப்ரூட்ஸை உருவாக்குவான். அது எல்லாமே வந்து பவரை கொடுக்காது. ஒரு சில டெவில் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் பவர் கொடுக்கும், மற்ற எல்லாமே வந்து ஃபெயிலியராக இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது மூலமாக ஒருத்தங்களால் சிரிச்சிட்டு மட்டும் தான் இருக்க முடியும். சோகமான டைமாக இருக்கட்டும், கோவமாக இருக்கட்டும், அந்த டைமில் கூட சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி வீக்னஸ் வந்து சீசர் உருவாக்கக்கூடிய அந்த ஸ்மைல் ஃப்ரூட்டுக்கு இருக்குது. என்னதான் நிறைய டெவில் ஃப்ரூட்ஸ் இருந்தாலுமே ஒரு சில டெவில் ஃப்ரூட்ஸ் தான் நோட்டபுளாக இருக்கும். லைக் லாவோட டெவில் ஃப்ரூட்டான ஓப் நோமி, இது மூலமாக யூத் சர்ஜரியை பண்ண முடியும். நம்ம லா ஒருத்தனுக்கு பண்ணுறது மூலமாக அந்த ஆள் வந்து இம்மோர்டாலிட்டி ஆயிடுவான். பட் அவன் வந்து செத்து போயிடுவான், லா வந்து செத்து போயிடுவான். அடுத்தது பிளாக் பீடோட யாமி நோமி, இது வந்து ஒரு யூனிக்கான லோஜியா டைப்பு. இதால் மற்ற டெவில் ஃப்ரூட்ஸோட பவரை நலிஃபை பண்ண முடியும். மூணாவது லூஃபியோட ஹிட்ட நோமி, இது வந்து மோஸ்ட் ரிடிகுலஸ் பவர். இப்போ நம்ம டெவில் ஃப்ரூட்ஸோட டைப்பையும் அவேக்கனிங் பற்றியும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தமாக 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேரமிசியா டைப்பு, ரெண்டாவது ஜோயன் டைப்பு, மூணாவது லோஜியா டைப்பு. அதில் பேரமிசியா டைப் டெவில் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற 2 டெவில் ஃப்ரூட்ஸ் கூட கம்பேர் பண்ண போஸ்ட்டில் அதிகமாக கிடைக்கும். ஒன் பீஸ் உலகத்தில் அதிகமாக கிடைக்கும். இந்த டைப் டெவில் ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது மூலமாக ஒருத்தங்களுக்கு என்ன மாதிரி பவர் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா, என்ன மாதிரி எபிலிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா, அவங்க பாடியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி, என்விரான்மெண்ட்டை மனிபுலேட் பண்ணுற மாதிரி. இந்த பேரமிசியா டைப்பில் 3 சப் கேட்டகரி இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பாடி ஆல்டரிங் பேரமிசியா. இது எப்படின்னா ஒருத்தங்களோட பாடி ஸ்ட்ரக்சரை இது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும். லைக் வந்து நிக்கோ ராபினோட டெவில் ஃப்ரூட் இருக்கலாம், அந்த மாதிரி. அடுத்தது சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூசிங் பேரமிசியா. இது எப்படின்னா ஏதாவது ஒரு மெட்டீரியலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான எபிலிட்டியை கொடுக்கும். லைக் நம்ம டோஃப்ளமிங்கோட இட்ட நோமி இருக்கலாம், அவனால் ஸ்ட்ரிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அதே மாதிரி ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலி என்விரான்மெண்ட் மனிபுலேட்டிங் பேரமிசியா. இது எப்படின்னா யூசரை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்
என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும் வேல்டாக இருக்கட்டும் அதை வந்து அஃபெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபைட் பண்ணுறது. லைக் லாவோட ஓப் நோமி அவன் ரூமை கிரியேட் பண்ணி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவான். அந்த ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவான். இந்த 3 சப் கேட்டகரிக்குள்ள தான் எல்லா பேரமிஸ்டர் டைப்புமே வரும். இந்த டைப் டெவில் ஃப்ரூட்ஸில் பவர் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். பட் இதை மாஸ்டர் பண்ணுறது எல்லாமே உங்கள் கிரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். அடுத்தது ஜோயின் டைப் டெவில் ஃப்ரூட்ஸ். இது ஒரு யூசருக்கு என்ன எபிலிட்டியை கொடுக்கும்னா ஒரு அனிமலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அப்படி இல்லைனா ஹியூமன் அனிமல் ஹைப்ரிட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். இதுலேயுமே சப் கேட்டகரி இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் நார்மல் ஜோயின். இதில் ரெகுலர் அனிமலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். லைக் டால்டனோட பைசன் ஃப்ரூட் இருக்குல்ல அந்த மாதிரி. அடுத்தது கார்னுவயர் ஜோயின். இதில் ஃபெரோசியஸான அனிமலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். லைக் லூசியோட லெப்பர்ட் ஃப்ரூட்டு. அடுத்தது ஏசியன்ட் ஜோயின். ஏசியன்ட் ஜோயின் என்னன்னா ஒரு காலத்தில் வாழ்ந்து அழிஞ்சு போன அனிமல்ஸாக இருக்கும்ல, லைக் டைனோசரி, மேமத்து, இந்த மாதிரி அனிமல்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடியது. அடுத்தது நம்ம மித்திக்கல் ஜோயின். இது எப்படின்னா பழங்காலத்து கதையில் வந்து ஒரு அனிமல் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காது, அது வாழ்ந்த தடைமும் இருந்திருக்காது, அதை ப்ரூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் புராண கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அனிமல் வாழ்ந்துருக்குன்ட்டு. லைக் டிராகனு, அப்புறம் இந்த மாதிரி காட் இருந்திருக்காருன்ட்டு. லைக் நம்ம சன்கர்னிகா, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் அதுதான் மித்திக்கல் ஜோயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயமா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். லைக் மார்க்கோட ஃபீனிக்ஸ் இருக்குல்ல, அதுவுமே மித்திக்கல் ஜோயின் தான். இந்த ஜோயின் டைப் டெவில் ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது மூலமா ஒருத்தருக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாகும், என்ட்ரன்ஸ் அதிகமாகும், ரிகவர் ஆகும். குறிப்பாக இந்த மித்திக்கல் ஜோயின் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா லோஜியா பவர்ஸ் உள்ள ஆட்கள் கூட ரைவல் பண்ண முடியும். அதாவது ஹாக்கி பவர் இல்லாமல் சொல்கிறேன். ஏன்னா லோஜியா தான் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே பவர்ஃபுல் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ அதை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ மூணாவது வந்து லோஜியா டைப்பு. இந்த டைப் டெவில் ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது மூலமாக நேச்சுரல் எலமெண்ட் இருக்கலாம், லைக் ஃபயரு, ஐஸு, வாட்டரு, லைட்னிங்கு, விண்டு, இந்த மாதிரி விஷயங்களா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் சபவோட மெரே நோமி ஃபயரை உருவாக்க முடியும். ஸ்மோக்கரோட மொகு நோமி ஸ்மோக்கை உருவாக்க முடியும். எனிலோட கொர நோமி வந்து லைட்டிங் பவர்ஸை உருவாக்க முடியும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்களை வந்து ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து எந்த ஒரு அட்டாக்கும் ஒர்க் ஆகாது. அப்படி அட்டாக் பண்ணணும்னா அவங்களுக்கு ஹாக்கி தேவைப்படும். அப்படியும் இல்லைனா வந்து நேச்சுரல் எலமெண்ட்டுக்கு வீக்னஸாக இருக்கும்ல, லைக் சாண்டுக்கு வீக்னஸ் வந்து வாட்ரு, ஃபயருக்கு வீக்னஸ் வந்து வாட்ரு. ஸோ அந்த மாதிரி வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும். அப்படியும் இல்லைனா ஸ்ட்ராங்கஸ்டான டிஸ்ட்ரக்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கணும். லைக் ஏஸோட ஃபயர் பவரை விட வந்து அக்கேனோட மேக்மா பவரோட பொட்டன்ஷியல் வந்து அதிகம், டிஸ்ட்ரக்டிவ் கேப்பபிலிட்டி அதிகம். ஸோ அப்படியும் கவுண்டர் பண்ணலாம், இந்த மாதிரியும் கவுண்டர் பண்ணலாம். இப்போ நம்ம டெவில் ஃப்ரூட்ஸோட அவேக்கனிங் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பேசிக்காக டெவில் ஃப்ரூட்ஸே ரொம்பவே மிஸ்டீஸான ஒரு விஷயம். அதில் இருக்கக்கூடிய இன்னொரு மிஸ்டீஸான விஷயம் தான் இந்த அவேக்கனிங். அவேக்கனிங்னா என்னன்னா டெவில் ஃப்ரூட்ஸோட ட்ரூ பொட்டன்ஷியலை வெளிக்கொண்டு வரது. அப்படி ஒரு டெவில் ஃப்ரூட்டோட ட்ரூ பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ணுறது மூலமாக நம்மளோட எபிலிட்டி பவர் இருக்கும்ல, அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி புது எபிலிட்டியை கொடுக்கும். குறிப்பாக வந்து என்வரான்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். பட் ஒரு டவுட் இருக்குல்ல, எப்படி வந்து டெவில் ஃப்ரூட்ஸை அவேக்கன் பண்ணுறதுன்ட்டு. அது வந்து ரொம்பவே கஷ்டம் தான். பட் எப்படிலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட அந்த டெவில் ஃப்ரூட்ஸ் பவர் இருக்கும்ல, பேசிக் பவர்ஸ், அது நல்லாவே மாஸ்டர் பண்ணி நல்லாவே அந்த டெவில் ஃப்ரூட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலமாக நடக்கலாம். அப்படியும் இல்லைனா வந்து ஸ்ட்ராங்கான வில் இருக்கணும், அந்த யூசருக்கு வந்து ஸ்ட்ராங்கான வில் இருக்கணும். அப்படி இருக்கிறது மூலமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லைனா லைஃப் ஆர் டெத் பேட்டில் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லைனா அந்த டெவில் ஃப்ரூட் கூட டீப்பான கனெக்ஷனில் இருக்கணும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே லூஃபி கூட மேட்ச் ஆகும். லைக் லூஃபி அவன் டெவில் ஃப்ரூட்ஸோட பேசிக் பவர்ஸை நல்லாவே மாஸ்டர் பண்ணியிருப்பான். அண்ட் வானோவில் லூஃபி கைடோக்கு எதிராக ஃபைட் பண்ணியிருப்பான். அப்போ லூஃபிக்கு ஸ்ட்ராங்கான வில்லுமே இருந்து, அண்ட் அதே பேட்டிலில் நம்ம லூஃபியுமே ஆல்மோஸ்ட் செத்துட்டு தான் திரும்பி வந்திருப்பான். அண்ட் சேம் டைம் வானோ இருக்குல்ல, பிக் மாம்க்கு எதிராக லாவும் கிட்டும் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைட்டுமே லைஃப் ஆர் டெத் சுச்சுவேஷனில் தான் இருந்திருக்கும். ஸோ அப்போ அவங்க 2 பேருமே அவேக்கனிங் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலி டீப் கனெக்ஷன் வித் ஃப்ரூட்னா அந்த ஃப்ரூட் கூட நல்ல கனெக்ஷனில் இருக்கணும். லைக் நம்ம 5 எல்டர்ஸ்மே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டெவில் ஃப்ரூட்டுக்குமே தனிப்பட்ட வில் இருக்குன்ட்டு. ஸோ அப்படி தான் நம்ம லூஃபியோட டெவில் ஃப்ரூட்டான ஹிட்ட நோபி மாடல் நிக்கா வந்து பல செஞ்சுரிஸாக வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட மாட்டாமல் தப்பிச்சு போயிட்டு இருந்திருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஜோயின் டைப் டெவில் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஸ்ட்ராங்கான வில் இருக்கும். அதுவே சூஸ் பண்ணிக்கிட்டோம் அது யாருக்கிட்ட போகணுன்ட்டு. இது மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது ஒவ்வொரு டெவில் ஃப்ரூட்டுக்கும் தனிப்பட்ட வில் இருக்குன்ட்டு. அது அந்த யூசரோட வில் கூட பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆக போஸ்ட்ல அவேக்கனிங் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் லூஃபி. ஏன்னா லூஃபியோட டெவில் ஃப்ரூட்ஸோட நேச்சர் இருக்குல்ல, அது வந்து ஃப்ரீடம், ஹோப்பு, ஜாய், இந்த மூணுமே அப்படியே லூஃபி கிட்ட இருக்கும். லூஃபியுமே ஏகப்பட்ட கண்ட்ரியை ஃப்ரீ பண்ணியிருப்பான். அலபாஸ்டா கண்ட்ரி, ட்ரெஸ்ரோசா, ஃபிஷர்மேன் ஐலண்டு, வானோ கண்ட்ரின்ட்டு ஏகப்பட்ட கண்ட்ரியை ஃப்ரீ பண்ணியிருப்பான். அண்ட் லூஃபியுமே மோஸ்ட் ஃப்ரீ பர்சனாக இருக்க ஆசைப்படுவான். அந்த மாதிரி டைப்பு தான் அவனோட டெவில் ஃப்ரூட்டுமே. இப்படி 2 பேர்த்தோட வில்லுமே ஸ்ட்ராங்காக ஒன்றா மேட்ச் ஆக போச்சில் தான் அந்த டெவில் ஃப்ரூட்டுமே அவேக்கனிங் ஆகும். இதுக்கு ஒரு ஒஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா ஒயிட் பீர்டோட டெவில் ஃப்ரூட்டும். ஏன்னா ஒயிட் பீர்டோட டெவில் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா குர நோமி, அது மூலமாக உலகத்தையே டிஸ்ட்ராய் பண்ண முடியும்.
அந்த டெவில் ஃப்ரூட்டோட நேச்சரே பார்த்தீங்கன்னா பியூர் கேஆஸ் டிஸ்ட்ராக்ஷன். பட் ஒயிட் பீட் வந்து அப்படி கிடையாது. அவன் வந்து ஃபேமிலி, பாதுகாக்கிறது, ப்ரொடெக்ஷனு, அப்புறம் வந்து ஸ்டெபிலிட்டியை நோக்கி தான் போயிட்டு இருப்பான். உலகத்தை அழிக்கிறதுலாம் அவன் நினைக்க மாட்டான், உலகத்தை அழிக்கணும்னு நினைக்க மாட்டான், ஸ்டெபிலிட்டியை நோக்கி தான் போயிட்டு இருப்பான். இந்த இடத்துல ரெண்டு பேர்த்தோட வில்லுமே ஆப்போசிட்டாக இருக்குது. லைக் வந்து டெவில் ஃப்ரூட் வந்து உலகத்தை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காண்டி உருவான ஒரு டெவில் ஃப்ரூட். பட் நம்ம ஒயிட் பீட் வந்து பாதுகாக்கணும், ஃபேமிலி, அப்புறம் ஃபேமிலியை பாதுகாக்கணும், வேற எந்த ஒரு பிரச்சனைக்கு போக மாட்டார். அதனால ரெண்டு பேர்த்தோட வில்லுமே ஒன்றா இணையாம தான் அவைக்கிளிங் ஆகாமல் இருக்குது. இதே மாதிரி தான் கைடோட டெவில் ஃப்ரூட்டுமே. கைடோட வில்லும் கைடோ டெவில் ஃப்ரூட்டோட வில்லும் வந்து ஆப்போசிட் இருக்கனால தான் அவனாலையும் அவைக்கிளிங் பண்ண முடியல. இப்போ பேராமிசர் டெவில் ஃப்ரூட் அவைக்கிளிங் ஆக போஸ்ட்ல அதோட பவருமே வந்து சரௌண்டிங்கில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், என்விரான்மெண்ட்டில் ஸ்ப்ரெட் ஆகும். லைக் நம்ம டோஃப்ளமிங்கோட ஹிட்டோட்ட நோமி இருக்கலாம், அதோட பவர் வந்து ஸ்ட்ரிங்ஸு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ஸை கிரியேட் பண்ணி ஸ்ட்ரிங்ஸை மேனிபுலேட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். ஒன்ஸ் அவைக்கிளிங் ஆனதுக்கப்புறம் தரையாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரிங்ஸாக மாற்றிருப்பான். அந்த மாதிரி தான் அவைக்கிளிங் ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம கட்டக்குரியோட பவருமே மூச்சு பவர் இருக்கலாம். ஸோ அது எல்லா இடத்துமே பில்டிங்காக இருக்கட்டும், தரையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே மோச்சியை கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். அப்புறம் ஜோயனோட அவைக்கிளிங் பார்க்க போஸ்ட்ல அது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு. கிரேட்டரான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், ஸ்பீடை கொடுக்கும், டூரபிலிட்டியை கொடுக்கும், எண்டூரன்ஸை கொடுக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேட்டில் அப்பவுமே ரிகவர் ஆகிட்டு இருக்கும். லைக் ரீஜென்ரேஷன் மாதிரி அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லைனாலுமே ஓரளவுக்கு இருக்கும். இந்த அவைக்கிளிங் டைமில் வந்து யூசருமே அவன் பர்சனாலிட்டியை இழந்து கம்ப்ளீட்டாக பியூராக வந்து உள்ளுணர்வாக ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் குறிப்பாக அவங்களுக்கு புது ஃபார்முமே கிடைக்கும். இந்த ஜோயன் அவைக்கிளிங்கில் யூசருமே அன்ஸ்டாப்பபிளாக இருப்பான். ஃபைனலி லோஜியா அவைக்கிளிங்க நமக்கு இது வரைக்கும் காமிக்கவே இல்லை. பட் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, ஒன்ஸ் லோஜியா யூசர் எல்லாருமே அவங்க டெவில் ஃப்ரூட்ஸை அவைக்கிளிங் பண்ணதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண முடியும்னு நம்புறாங்க. லைக் நம்ம கூசன் என்டையர் ஓஷனை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்லிட்டேன். டெவில் ஃப்ரூட்ஸை பற்றி நான் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். ஏதாவது நான் தப்பாக சொல்லி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலுமே கீழே கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.